ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திரு கனகராஜ், அரசு நீதிமன்றம் சொல்வதையும் ஏற்க மறுக்கிறார்கள். மக்கள் மன்றத்தின் மிக முக்கியமான ஒரு விஷயம் தேர்தல் வாக்குறுதி என்பது, அதையும் இவர்களே சொல்லிவிட்டு ஏற்க மறுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். போக்குவரத்து தொழிற்சங்கத்திலிருந்தும் தூய்மை பணியாளர் தொழிற்சங்கத்திலிருந்தும் எப்படி பார்க்கலாம்? இந்த அரசாங்கம் இது ஏன் இப்படி அணுகுகிறது திரு கனகராஜ்? அதாவது 3 விஷயங்கள் இங்கு பேசப்பட்டிருக்கு, விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. போக்குவரத்து தொழிலாளர்கள் பொறுத்தவரையிலும் முதல்ல போக்குவரத்து ஊதிய 15வது போக்குவரத்து ஊதிய ஒப்பந்தம் ஒன்று தமிழக அரசாங்கம், இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் எதுவும் செய்யலை. பட் இந்த அரசாங்கம் ஒரு முயற்சி எடுத்து அதில் ஒரு சில விஷயங்கள் முயற்சி எடுத்தார்கள். அதாவது ஊதிய உயர்வு இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. எல்லா சங்கத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு உங்கள் குறைகள் என்ன அப்படின்னு அமைச்சர் நேரடியாக எல்லா சங்க பிரதிநிதிகளுடனும் பேச்சுவார்த்தையில் நடத்தினாங்க. அதற்கு முன்னாடி அந்த ஊதிய உயர்வு குழு ஒன்று போட்டாங்க. அந்த குழுவில் இன்றைக்கி நமது கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்கிறாங்க, அவங்களும் அதில் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஊதிய உயர்வு ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடத்தி அதில் ஒரு சில சலுகைகள் தான் கொடுத்தார்களே தவிர, ஏற்கனவே காலங்காலமாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த பழைய ஓய்வூதிய திட்டம், டிஏ இதெல்லாம் கொடுக்கவே இல்லை. அகவிலைப்படியே அதை பற்றி ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதை கூட அவங்க இது மதிக்கலை, அதை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. மதிக்கலைன்னு இல்லை, இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அடுத்து இதுதான் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ்னுடைய இல்லை. ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல சார்? எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு நீங்க ஒரு ப்ராமிஸ் பண்றீங்க. படிப்படியா நாங்க என்னால முடிஞ்ச வரல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். நீங்க கனகராஜ் சொல்வது மிக சரியா நான் புரிந்து கொள்கிறேன். தொழிற்சங்கங்களை அழைக்கிறார்கள், அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள் என்பதெல்லாம் சரிதான். ஆனா இவை எல்லாம் கடந்து தான் தேர்தல் வாக்குறுதி இல்லையா? அதான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ உங்களுக்கு ப்ராமிஸ். அப்போ அதை தந்துட்டு ஆட்சி கட்டில் அமர்ந்த பிறகு நான் தொழிற்சங்கங்களில் அழைப்பேன், பேச்சுவார்த்தை நடத்தினேன் என்பது என்ன சார் பலனை கொடுக்கும்? அதுதான் இப்போ ஏறக்குறைய 6 மாதங்களில் அடுத்த தேர்தல் வரப்போகிறது. 4 ஆண்டுகளை கடந்து இன்னும் போராட்ட களத்திற்கு போராடுகிறார்கள். அதில் அவங்க சொல்ற ஒரே காரணம் நிதிச்சுமை, நிதி பற்றாக்குறை. போக்குவரத்து துறையை பொறுத்தவரையில் இன்னைக்கு நஷ்டத்தில் இயங்குது. இதுதான் அவங்க சொல்றது. இது அவங்க பேசும்போது பேச்சுவார்த்தையில் சொல்றது, அதான் ஸ்டேட்மெண்ட்டும் கூட. அதே போல் இந்த சானிடைசேஷன் ஒர்க்கர்ஸ், இந்த தூய்மை பணியாளர்கள், அதுக்கப்புறம் இந்த செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், அலுவலர்கள், இல்ல அவங்க எல்லாருமே போராட்ட களத்துக்கு வராங்க சார். ஆசிரியர்கள் நம்ம செவிலியர்களையும் சொல்றேன். செவிலியர்களை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே 30,000 பேர் தேவை. மொத்தம் 30,000 நர்சஸ் நமக்கு ரிக்குவயர்மெண்ட். அதில் 17,000 பேரை பர்மனன்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 13,000 பேரை கான்ட்ராக்ட் லேபரில் வச்சுருக்காங்க. இப்போ அந்த கான்ட்ராக்ட் லேபரில் வச்சுருந்தவங்க ஒரு சில பேர் நீதிமன்றத்திற்கு சென்றதுனால 8/2/24 977 நர்சஸை அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க, ரெகுலரைஸ் பண்ணாங்க. இதுதான் நடந்தது. அதற்கப்புறம் இப்போ 1500 வேக்கன்சி இருக்குது. இன்னமும் அதை ரெகுலரைஸ் பண்ணி பர்மனன்ட் சீட்டு கொடுக்கல, அவங்கள பர்மனன்ட் பண்ணல. இது பெண்டிங்கில் இருக்குது. ஸோ கொஞ்சம் பர்மனன்ட் பண்ணாங்க, கொஞ்சம் பேரை, அப்படியே நிறைய பேரை மீதி வேக்கன்சி இருக்குது, இன்னும் பண்ணல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்கு. கவர்மெண்ட் இப்போ கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வரலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை எடுத்துகிட்டு போனாங்க. அதே போல தான் நீங்கள் இந்த சானிடைசேஷன் ஒர்க்கர்ஸ் மட்டும் இல்லை, அவங்களுக்குமே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சானிடைசேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு ஜிசிசியில் ஒர்க் பண்ணுறவங்கள இது போவே தேவையில்லை. நண்பர் கூறிய மாதிரி இது மனிதாபிமான அடிப்படையில் அணுக வேண்டிய ஒரு விஷயம். ஒர்க்கர்ஸு, அதாவது ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸு, இன்னைக்கு கார்பரேஷனில் நாம் கொட்டுகின்ற அனைத்து குப்பைகளையும் எடுத்துக்கொண்டு மழை வெள்ளம் பார்க்காம நமக்காக உழைக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு டீசன்ட் சேலரி கொடுக்கணும். அந்த டீசன்ட் சேலரி கூட கொடுக்கல. 12,000 ரூபாய் சம்பளத்தில் வச்சு கிட்டத்தட்ட 10 வருடமாக இருக்கின்றார்கள். தமிழ்நாடு கன்ஃபர்மெண்ட் பர்மனன்ட் ஸ்டேட்டஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, சட்டம் 1981 போட்டது, ஒரு தொழிலாளி 240 நாள் வேலை செஞ்சான்னா அவனை பர்மனன்ட் பண்ணி நீ அப்சர்வ் பண்ணி எடு, இதை சொல்லியிருக்கு, சட்டம் இருக்குது. 10 வருடமாக இருக்கின்றார்கள். ஆனால் 10 வருடமாக இருக்கின்ற இந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் நிலைமையும் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு
சரி, ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டைரக்ஷனில் இன்றைக்கி பெண்டிங் இருக்குது. கவர்மெண்ட் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கு இருக்கின்ற மேயர் அவர்கள் நான் தாயுள்ளத்தோடு அணுகுவேன், கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டியதை செய்வேன் என்று கூறியிருக்கின்றார்கள். நாம் கூறுவதெல்லாம் தேர்தலுக்கு முன்பாக செவிலியர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தூய்மை பாரத பணி இயக்கத்தில் இருக்கின்ற வேலை செய்கின்ற ஊழியர்களாக செய்தாலும் சரி, இன்றைக்கி அது மட்டும் இல்லை, எஸ்பிஎம்மில் கிட்டத்தட்ட எஸ்பிஎம் 2005 அந்த தூய்மை இந்தியா இயக்கம் திட்டம் வந்தது. அந்த திட்டத்தில் அவங்க என்னென்னா, கழிப்பறைகள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கட்டித்தரணும் தான் அவங்களுடைய வேலை நோக்கம். அவங்க 2005 இன்னைக்கு வரலும் இருக்காங்க. நான் அவங்கள கேட்குறேன், பர்மனெண்ட் பண்ணுங்க. நானே வழக்கறிஞராக இன்றைக்கி விழுப்புரம், திருவண்ணாமலை அவங்களுக்கெல்லாம் வழக்கு போட்டு இன்றைக்கி பர்மனெண்ட் பண்ண சொல்லி ஜிஓ போட சொல்லி டைரக்ஷனாக வாங்கியிருக்கேன். இன்றைக்கி வரலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அவங்க சொல்கிற ரிட் அப்பீல் போகிறாங்க, கண்டெம்ப்ட் போகிறாங்க. ஏங்க இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் தான் நமக்கு பில்லர்ஸ். நம்ம இந்தியாவை தூய்மையாக வச்சுருக்காங்க, தமிழ்நாட்டை தூய்மையாக வச்சுக்கிறாங்க. அவங்கள நம்ம வந்து நல்லபடியாக, அதாவது தாயுள்ளத்தோடு அணுகி அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை முறையாக செய்ய வேண்டியது ஒரு மாண்புமிகு முதலமைச்சரினுடைய கடமை. கண்டிப்பாக இந்த டிபேட்டின் மூலமாக தேர்தல் குறித்தியாவது தேர்தலுக்கு முன்பாக அவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும். இந்த பக்கத்தில் உட்கார்ந்துருக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, நான் என்ன உண்மைதாங்க பேசுறேன். இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க அட்ரஸ் பண்ணீங்க. இது அறிந்ததுதான். இப்ப கேஸ் போட்டதே நான் தான். நானே போட்டிருக்கேன். எஸ்பிஎம் ஒர்க்கர்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேருக்கு கேஸ் போட்டிருக்கேன். அவங்க கேட்குறதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏங்க 10,000 ரூபாயில் எப்படிங்க வேலை செய்ய முடியும்? 12,000. நான் கேஸ் போட்ட பின்னாடி இப்போ 25,000 ஆயிருக்கு. அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, பிஎஃப் கிடையாது, எதுவுமே கிடையாது, கிராஜுவிட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் கீழே காலையில் 7 மணிலேருந்து 7 மணி வரலும் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஊழியர் வந்து 25 வில்லேஜ் கவர் பண்ணுறாரு ஒரு நாளைக்கு பைக்கில். அவங்களுக்கு அந்த ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் கூட ரொம்ப கம்மி. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் தொழிலாளர்களுக்கு, நான் இப்போ கட்சி சார்ந்து பேசல, தனியாக சொல்கிறேன், தொழிலாளர்களை பொறுத்தவரையிலும் எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி காக்க வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள்தான் தமிழ்நாட்டை இன்றைக்கு முன்னெடுத்து செல்பவர்கள். ஆகவே அவர்களுக்கு குறை வைக்கக்கூடாது. அவர்கள் குறையை, அதாவது கண்ணியமாக டீசெண்டாக கூப்பிட்டு பேசி பேச்சுவார்த்தை நடத்துறது மட்டும் இல்லை, உடனடியாக இந்த அரசு பேச்சுவார்த்தை நடத்துது, அது வரலும் சந்தோஷம். என்னன்னு கூப்பிட்டு கேட்குறாங்க, முதலமைச்சரை சந்திக்க பேச்சுவார்த்தை மட்டும் தான் நடத்துகிறார்கள் அப்படின்னு தான் தொழிற்சங்கங்கள் சொல்றாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு கனகராஜ். இதுதான்